செங்கல்பட்டு ஒர்க்கு வந்துட்டுருக்கேன். இப்போது சீசன் பாஸ் எடுத்து வச்சுருக்கிறதுனால எனக்கு தெரியல. இப்போது இந்த ஏசி ட்ரெயின் புதுசாக விட்டுருக்காங்க, லோக்கல் ட்ரெயின் சொல்லிட்டு. இதுக்கு தனியாக சார்ஜுன்றது தெரியல, எதுவுமே அவங்க அலௌன்ஸ் பண்ணி சொல்லலை. இது தெரியாமல் என்ன மாதிரி என் கூட இருந்தவங்க ஏறிட்டாங்க. ஸோ இதுக்கான சார்ஜ் இவ்வளோ, அப்புறம் ஏற சொல்லி கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருக்கலாம். இங்கே இப்போ என்ன மாதிரி இப்போ நான் வேலையிலேருந்து அர்ஜென்ட்டாக வரும்போது டக்குன்னு ட்ரெயின் நிற்குது, லோக்கல் ட்ரெயினில் நான் ஏறிடுறேன். இப்போ அது மாதிரி வரவங்களுக்கு தெரியாது, சொல்லலாம். அர்ஜென்ட்டில் வந்து ஏறிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ சொல்லலாம் நிர்வாகம். கூடவஞ்சேரி போகிறேன். ஏசி ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு காஸ்ட்லாம் உங்களுக்கு பரவாயில்ல. இப்போ கேப் வச்சுன்னு போகிறத விட இது பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏசியில் ஏறுறது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதில் போகிறது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இருந்தாக்கா நல்லாயிருக்கும் மக்களுக்குன்னு நினைக்கிறேன். அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் சார். ஆமாம், காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று தான் சொல்கிறாங்க. பத்தாது, இது கொஞ்சம் அதிகப்படுத்தினா ஜனங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேருந்து கட்டணத்தை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்ரு. இது சென்னைக்கு போகிறது இது ஈஸி. $105 பெரிய விஷயம் இல்லை நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸ்பிரஸ் வண்டிலாம் ஏறினீங்கனாக்கா கிட்டத்தட்ட அந்த காசு வாங்கிடுறாங்க. அதனால் இது ஒன்றும் பெருசு இல்லை. ஏசியில் இது போகிறதுன்றது அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை.